Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. லட்டு சிங் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இங்க சில பேர் வந்து எங்க இடத்த காலி பண்ண சொல்றாங்க. சீக்கிரம் வாங்க சார். கவலைப்படாத, நான் இருக்கும்போது எவனும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. இதோ வந்துட்டேன் பாரு. சார் நானும் வரேன் சார், என்ன விட்டுட்டு போகாதீங்க. இத தாபா நினைச்சானா சொர்க்கத்திலே இடத்த ஒதுக்கி கொடுப்பேன் பாத்துக்கங்க. அப்படி இருக்கும்போது இது ஏமாத்திரம். சொல்றத ஒழுங்க கேளுங்க, இல்லைன்னா புல்டோசரை விட்டு நிறவிடுவேன் நிறவே. நகர மாட்டீங்களா? என்னமோ உங்க இடம் மாதிரி எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது ஒட்டுமொத்த இலக்காவே என்னோடது. அப்ப இந்த இடம் மட்டும் எழுதலாம எப்படி போகும்? சொல்றத கேளுங்க, இங்கிருந்து ஓடி போயிடுங்க. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இல்லன்னா இந்த இடத்த நான் எப்படியாவது எடுத்துப்பேன். ஏன்னா இந்த இடத்த நான் இந்த சயின்டிஸ்ட் ஐஆர்ஜிக்கு கொடுக்க போறேன். இவர் ஏதோ ரிசார்ஜ் சென்டர் பண்ண போறாராமா. அதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாது பாத்துக்க. உலகம் ரொம்ப பெருசு, அங்க எங்க வேணா போய் இருந்துக்கோங்க. என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. நாங்க இங்க இருந்து நகர்றதா இல்ல, இது எங்களோட இடம். பல வருஷமா நாங்க இங்க தான் இருக்கோம். புல்டவுசரை இங்க இருந்து ஒரு அடி நகர்த்தின அப்புறம் பாரு, இந்த இடம் இவங்களுக்கு தான் சொந்தம். இவங்கெல்லாம் இங்க பல வருஷமா இருக்காங்க. மரியாதையா எந்த தொலையை கொடுக்காம என் கூட ஸ்டேஷனுக்கு வா. ஏய் ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிட்டே இருக்க, தூக்கு கைய. அப்படியா வலிக்க. பாத்தீங்களா என் பவர் என்னன்னு? என் பேர் தான் லட்டு சிக்கு. ஆனா நான் ரொம்ப காரசாரமானவன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து திருட நினைச்சானா கூட 50-60 கிலோமீட்டர் கதையெல்லாம் ஓரம் கட்டுங்க சார். 5 மீட்டர் தூரத்துல ஆபத்து வந்துகிட்டு இருக்குது. லைட்டா பின்னாடி திரும்பி பாருங்க. ஏண்டா வளர்ற கான்ஸ்டபிளே, எங்க குடும்பத்திலேயே யாரும் பின்னாடி திரும்பி பார்த்ததில்ல பாத்துக்க. முதுகு காட்டாத வீர பரம்பரை நாங்க. வீர பரம்பரை காட்டி ஓட வேணாம் சார், திரும்பி பார்த்தா மட்டும் போதும். அப்படி என்னையா இருக்கு? ஹலோ சிவா. வந்துட்டாரு பெருசா இந்த தாபாக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. என்னப்பா எல்லாரும் இடத்த காலி பண்றீங்களா இல்லையா? அங்கிள், நீங்க இங்க இருக்கிறவங்களை இந்த இடத்தை விட்டு போக சொல்லி மிரட்ட கூடாது. சின்ன பையா, முதலுக்கு இது ஓடி போயிட்டேன். தாபா நினைச்சானா சொர்க்கத்திலேயே இடத்த வாங்கி வச்சப்பான். என் முன்னாடி ஒரு சின்ன பையன் நீ வந்து என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. டிக்கெட் எடுத்துட்டு மேட்னி ஷோ பார்க்க வந்தப்ப நின்னுக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் அந்த சின்ன பையனை ஏதாவது பண்ணிட்டு வாங்க. சார் எங்க போறீங்க சார்?
அந்த வண்டியில ஏறியா? சரி. எல்லாரும் எங்க ஓடுறீங்க? சின்ன பையா, நான் திரும்ப வருவேன், உன் கூட சண்டை போடுவேன். மறுபடியும் பையன் சொன்னீங்களா? நிப்பாட்டாதா, போய்கிட்டே பையா பையா, சின்ன பையா, சொல்லிட்டனே போடா. சின்ன பையா என்ன பண்ணுவ? சின்ன பையா என்ன பண்ணுவ? எனக்கு அந்த இடம் என்ன ஆனாலும் சரி வந்தே ஆகணும். கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடம் கிடைக்கும். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அவசரப்பட்ட எப்படி? ஆனா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லையா? என்ன பண்ண போறீங்க? நான் ஒரு முக்கியமான ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற ரிமோட்டோ இல்ல சின்ன சிப்போ, பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற கார்ஸ் இல்லைன்னா ஸ்கூட்டர்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன பைக், இது எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கான ரிசர்ச் தான் அது. அப்புறம் நான் என்னோட கார்ல அந்த சிப்பை ஒட்ட வச்சுக்கிட்டாலே போதும். பக்கத்துல போய்கிட்டு இருக்கிற எந்த காரா இருந்தாலும் இல்ல நின்றுகிட்டு இருக்கிற காரா இருந்தாலும் அந்த கார் என்ன ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிச்சிடும். முக்கியமா அந்த டிரைவர் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்பவே முடியலையா? இப்போ என்னோட முக்கியமான பிரச்சனையே, நான் பண்ற இந்த ரிசர்ச் யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பண்ற இந்த ரிசர்ச் யாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம நான் பத்திரமா பாத்துக்கணும். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு. ஏதாவது ஒரு வண்டியில என் சிப்பை போட்டு நான் ட்ரையலும் பண்ணி பார்க்கணும். என் மூளைக்கு ஒண்ணுமே ஏறலையா? உங்க மூளைக்கு ஏறலனா பரவாயில்ல, அதை பத்தி கவலையும் இல்ல. நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். மத்ததெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். ஹலோ டாகி, என்னாச்சு? யார பார்த்து கத்திக்கிட்டு இருக்க? ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? சிவகரா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீங்களே பாருங்க, இப்ப அந்த பையன் சைக்கிளை வேகமா ஓட்ட ஆரம்பிச்சானா சிப் ஆக்டிவேட் ஆயிடும். அப்படி மட்டும் சிப் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என் சிப்ல இருந்து வர ரேஸ் எல்லா வண்டியிலும் பட்டு பக்கத்துல போற வர வண்டி எல்லாத்தையும் அது தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். சைக்கிள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவன் பின்னாடி போற வண்டி ரொம்ப வேகமா வந்து அந்த பையனை ஒரேடியா இடிச்சு காலி பண்ணிடும். வேலை முடிஞ்சிடும். அட என்ன ஆச்சு என் வண்டிக்கு? சாவியா நான் உள்ள வச்சிருக்கேன். ஆனா நீ எப்படி தானா ஸ்டார்ட் ஆகி உருங்கிற? என் வண்டி நில்லு. யாருப்பா அது ஓட்டுறது? இதுக்கு எப்படி பார்த்து ஓட்டுறீங்க? என்னாச்சு என் வண்டிங்க? அதுவா போகுதே. ஆஹா, என் வண்டி காப்பாத்துங்க. சிவா, என் மோட்டார் சைக்கிள்குள்ள ஏதோ ஒரு பூத பூத்து என்ன அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது சிவா. அதுவா ஓடுது. அது தானாவே ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. நிறுத்த முடியலப்பா. என்ன காப்பாத்து சிவா. லட்டு சிங் சார், ஊர்ல இருக்கிற எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணுது. இதுல என்ன மேஜிக் இருக்குன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது. நீங்க உங்க பைக்ல இருந்து உடனே குதிங்க. என்னது? குதிக்கணுமா? ஓகே, நான் இப்போ உடனே குதிச்சிடுறேன். குதிச்சிரு லட்டு சிங், குதிச்சிரு. நான் தப்பிச்சிட்டேன். எனக்கு இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை எவன்டா கொடுத்தது?
ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். பிரச்சனை நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தடவை சைக்கிள் பறந்ததால் அந்த பையன் தப்பிச்சிட்டா. ஆனா அடுத்த தடவை கண்டிப்பா அவன் தப்பிக்க மாட்டான். இதுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாகணும். நீங்க கவலையப்படாதீங்க, சொல்றத கேளுங்க. இந்த தாபா நினைச்சானா சொர்க்கத்திலேயே இடத்த கொண்டு வந்து கொடுப்பான். இந்த சின்ன பையனை விடுங்க. இது மாதிரி பேசுறீங்களே தவிர எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சின்ன பையனையே உங்களால சமாளிக்க முடியல. அந்த இடத்தை எப்படி எனக்கு கொடுப்பீங்க? என் சைக்கிள்ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் எல்லா வண்டியும் என்னோட சைக்கிளையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்னது என்னது? ஓஹோ, பிரச்சனைக்கு இதான் காரணமா? ஓஹோ, இந்த சிப் தான் எல்லா வண்டியும் ஆக்டிவேட் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்குது. சரி வா, நம்ம இதை உடனே லட்டு சிங் சார் கிட்ட கொடுத்துடலாம். சிவா, என்னால இன்னும் இதை நம்பவே முடியலப்பா. இது இத்தினுண்டு சிப்பு, இது ஒரு வண்டியே இயக்குமா? இருந்தாலும் நான் ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துறேன், அதான் நல்லது. கான்ஸ்டபிள் போன ஓகே, இந்த சிப்பை ஒட்ட வச்சாச்சு. இப்ப பார்க்கலாம் கார் நம்மள ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு. எது உண்மை எது பொய்ன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம சீக்கிரமா போய் ஆகணும். எல்லா வண்டியும் பின்னாடி வந்துட்டு இருக்கு சார். ஓஹோ, கான்ஸ்டபிளே நீ வண்டியை வேகமா ஓட்டு. தெரியும் சார். சார் என்ன சார் எடுங்க சார். இன்னும் நீ நல்லா வேகமா வண்டியை ஓட்டு. சிப்பு வேற வரமாட்டேங்குதியா? சார், இப்ப எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சியா? எல்லா வண்டியவும் இந்த சிப்பு தான் பக்கம் இழுத்துக்குது. இப்ப இந்த சிப்பை எடுத்துட்டு போய் அந்த சின்ன பையன் சிவா சைக்கிளோட பின்பக்க டயர்ல ஒட்டிருங்க. வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கிராவிட்டி பவர் அதிகமா இருக்கிறதால அவ சைக்கிள் மேலேயே பறக்காது. அப்புறம் இந்த தடவை நான் சிப்போட பவரையும் அதிகப்படுத்தி இருக்கேன். இதால ட்ரக், பஸ்ன்னு பெரிய பெரிய வண்டி எல்லாம் அவ சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும். அப்படியே இடிச்சிடும். சிவா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா ரேவா, பாட்டி கூட லஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. போச்சு போ, மறுபடியும் அந்த சிப்பை யாரோ ஒருத்தர் நம்ம சைக்கிள்ல ஃபிட் பண்ணிட்டா போல இருக்கு. ஆனா அது யாருன்னு தான் நமக்கு தெரியலையே. எல்லாரும் வேற வேற ரூட்ல போலாம். அடடா, என் சைக்கிள் பறக்கவும் மாட்டேங்குது. சரி, வேற ஏதாவது பண்ணுவோம். பூஸ்டர் ஆன். ஓகே, பிரச்சனையை எவன் உண்டாக்கணும்னோ அவங்கிட்டயே பிரச்சனையை கொண்டு போவோம். லட்டு சிங் சார், அந்த தாபா எங்க இருப்பாரு? சிவா, அவன் எங்கேயாவது இருந்துட்டு போட்டான். அவன் இருக்கிற இடத்துக்கு நீ போகாத. அவன் ரொம்ப மோசமானவன். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போனா நமக்கு தான் ஆபத்துல முடியும். ஐயோ லட்டு சிங் சார், இது விளையாடுறதுக்கான டைம் இல்ல. ஊர்ல இருக்கிற காரு, பஸ், ட்ரக் எல்லாமே என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. உடனே அந்த தாபா எங்க இருப்பான்னு சொல்லுங்க. ஊருக்கு வெளியே இருக்கிற பழைய ஃபேக்டரியில இருக்கிறான். இருந்தாலும் நீ தனியா போகாத. இதோ நானும் வந்துகிட்டே இருக்கிறேன்.
ஊர்ல நிலநடுக்கம் வருதா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? அங்கிள் நிக்காதீங்க, ஓடுங்க. அப்ப புடிங்க, இனி அந்த பையன் தப்பிச்சு போக கூடாதா? விட்டு என்ன மிஸ்டர் தாபா, எப்படி இருந்தது? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். முதல்ல என்ன புடிங்க பார்க்கலாம். இந்த தாபா நினைச்சானா சொர்க்கத்திலே இடத்த பிடிப்பான் பாத்துக்க. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்க, இதையும் வச்சுக்கோங்க. அப்பா ஏன்னா அடிக்கிறான் இந்த சின்ன பையன். சரி சரி, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமே நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண வரக்கூடாது. நீ இன்ஸ்பெக்டர் ஒரு நல்ல டாக்டரா கிட்ட கூட்டிட்டு போங்க. மறுபடியும் எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வைங்க, முடியல. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.